Hi students, through GATE based பண்ணி நிறைய PSUs recruit பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஆன 2024 பேஸ்டு கேட் எக்ஸாம் பேஸ் பண்ணி ஒன் ஆஃப் தி நவரத்னா கம்பெனி ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து தே ஆர் கோயிங் டு ரெக்ரூட் தி கேண்டிடேட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ஃபார் மெக்கானிக்கல் போஸ்ட் அண்ட் as well as கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி ஃபார் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களோட லிங்க்ல கொடுத்துருக்கிற டீட்டெயிலாக போய் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ மெக்கானிக்கல் இந்த சென்ஸ் நீங்கள் ஒன்று மெக்கானிக்கல் மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னு சொன்னாக்க ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் மெக்காட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், they can able to apply in case if written the GATE examination of 2024. And meanwhile computer science and information technology in the sense நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பரை ஒரு பேப்பர் எடுத்து எழுதியிருக்கணும். ஸோ இந்த பேப்பர் எடுத்து எழுதியிருந்தீங்கன்னா இன் கேஸ் ஈவன் தோ யூ ஆர் இன் ECE டிபார்ட்மெண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. லைக் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் DA படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இவங்களும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் பாசிபிளாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ this is one of the railway infrastructure and maintenance and as well as இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனை ஓவர்டேக் பண்ணி எடுத்து பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தேவர் ஆப்ரேட்டிங் அப்ராட் ஆல்சோ 62 countries தேவர் ஆப்ரேட்டட் 2011 மட்டும் 62 countries வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸை முடிச்சிருக்காங்க. ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை கண்ட்ரீஸும் இருக்கு, சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸும் இருக்கு. ஸோ தட் CTC சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 14.5 lakhs per annum அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ as far as weightage is concerned 75% weightage is given for GATE score and remaining rest of the weightage is given for your interview process. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா யூ வில் பி கெட்டிங் கால் லெட்டர் அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைனலி யூ கேன் கோ ஃபார் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் மீன் வைல் யூ கேன் ஏபிள் டு அப்ளை ஃபார் திஸ் PSU ரெக்ரூட்மெண்ட் டில் 24th of September வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது மாதிரி அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈவன் தோ யூ கம்ப்ளீட்டட் 1 year before or 2 year before exam GATE exams, but you will get notification or maybe recruitment details after 1 year also. So நல்லா பண்ணீங்கன்னா definitely there is a good chances for future for your career. Wish you all the best. Thank you.